காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே சாம்சங் தொழிற்சாலை நோக்கி திரளாக செல்லும் ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக திவ்யா, காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த சுங்காசத்திரம் பகுதியில் இயங்கி வரும் பிரபல தொழிற்சாலையான சாம்சங் நிறுவனமானது இதில் 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் பணியமர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல கட்ட போராட்டங்கள் மத்தியில் சிஐடி தொழிற்சங்கத்தை அங்கீகரித்து மீண்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் ஒழுங்கின நடவடிக்கையாக காரணத்தை காட்டி தொழில் நிர்வாகமானது 3 நபர்களை முதலில் பணியிடம் நீக்கம் செய்தது. இதனை கண்டித்து சக தொழிலாளர்கள் தொடர்ந்து 16 நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதையும் தொழிற்சாலை நிர்வாகமானது உற்பத்தியில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து உற்பத்தி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்த தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உற்பத்தி பிரிவுக்கு சென்று அங்கேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டத்தை நடத்தினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை அடுத்து உற்பத்தி பிரிவில் இருந்து விலகி சென்றனர். இதனை காரணத்தை காட்டி மேலும் தொழிற்சாலை நிர்வாகமானது 14 தொழிலாளர்களை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் வீட்டிற்கு 6 நபர் வீட்டிற்கு பணியிட நீக்கம் கடிதத்தை அனுப்பியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்தின் வெளியே வந்து காஞ்சிபுரம் வெள்ளைக்கேட் பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 11 கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்படாத சிஐடி தொழிற்சங்கத்தினர் மேலும் பல்வேறு போராட்ட அறிவிப்புகளை அறிவித்து இன்று சாம்சங் தொழிற்சாலை முன்பாக நாங்கள் முன்வந்து வேலைக்கு செல்வோம் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தனர். எவ்வித பேச்சுவார்த்தையில் உடன்படாமல் தொழிற்சாலை நிர்வாகத்தில் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் தொழிலாளர்களை வாட்ச்மேன் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. இது பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது பேச்சுவார்த்தை முடிவில் ஐடி கார்டு அன்லாக் செய்யப்பட்டதை அதற்கு தனி கடிதத்தை எழுதிவிட்டு மற்ற தொழிலாளர்கள் தொழிற்சாலை வளாகத்திற்குள் செல்லலாம் என்று தொழில் நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சஸ்பெண்ட் செய்த 23 தொழிலாளர்கள் விசாரணைக்கு பின்பே அவர்களை உள்ளே அனுப்புவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.